தெரியாம செஞ்ச சிவபூஜைக்கு முக்தி கிடைச்ச கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை ஒரு வேடன் இரவு நேரத்துல விலங்குகளை வேட்டையாட வனத்துக்கு போவான். அப்ப ஒரு வலிமையான புலிகிட்ட மாட்டிப்பான். அந்த சமயம் வேடன் என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே வேகமா ஓடுவான். அப்ப புலியும் விடாம அவனை துரத்தும். இப்ப வேடன் வேற வழி இல்லாம ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துப்பான். ஆனா புலி அந்த மரத்தை வட்டமிட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த வேடன் உயிர் பயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்ணுல கண்ணீரோட அழுதுகிட்டே மரத்துல இருந்த இலைகளை பிடுங்கி பிடுங்கி கீழே போடுவான். அந்த இரவு முழுசும் தூங்காம. அப்ப அவனுக்கு தெரியாது அந்த மரம் வில்வ மரம்னு. மேலும் அவன் பறிச்சு போட்ட வில்வ இலைகள் மரத்துக்கு கீழே இருந்த சிவலிங்கத்து மேல விழுகிறதுன்னு, அது மட்டும் இல்லாம அந்த நாள் சிவராத்திரின்னு அவனுக்கு தெரியாது. இப்படி அவன் தெரியாம செஞ்ச பூஜையில மகிழ்ந்த சிவபெருமான் அந்த நொடியே அவனுக்கு காட்சி தந்து, நீ செய்த பூஜையில் நான் மகிழ்ந்தேன், ஆகையால் உனக்கு பிறப்பு அறுத்து முக்தி அளிக்கிறேன். இப்படியே ஆதிசிவன் சொல்லி அந்த வேடனுக்கு முக்தி தருவாரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேடன் சிவபெருமானோட தரிசனத்தின் பலனா அடுத்த பிறவில ராமனின் நண்பன் குகனா பிறந்து அத்தோட முக்தி அடைவாரு.